என்ன கேட்டாங்க? கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் தர வேண்டும் என்று கேட்டார்கள் சுவாமி. எந்த ஒரு பெண்ணும் சரி, அவளா விருப்பப்பட்டு என் ஆசையை தீருங்கன்னு சொல்லிட்டா அப்பவே விட்டுணும்டா. அது மட்டுமல்ல, விலை மாதாக இருந்தாலும் சரி, வேண்டாம் என்று வெறுப்பாளே, ஆனால் அவளை விட்டு விலகி இருக்கணும். என் மக்கள் ஆசைப்பட்டு கேட்டாங்கடா, கட்டி அணிஞ்ச முத்தத்தை குடின்னு. என்ன கேட்க கூடாது. அப்படிப்பட்ட முத்தத்தை என் கண் முன்பாக என் மக்களுக்கு என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த பெண்களை கட்டி அணைத்து ஒரு முத்தம் என்னால் தரவே முடியாது சுவாமி. மன்னாதி மன்னனா இருந்தாலும் அவசரப்பட்டு வாய் விடக்கூடாது. என்ன வந்தாலும் கொள்வே, இனி உந்தன் கடாட்சமையா. இந்த அர்ச்சனுடைய கதைக்கு இந்த அறவரி தான் வித்தியாசம். இதுதான் முக்கிய கருத்தை. மன்னனா இருந்தாலும் வாய் விட்டு தவறாக பேசிவிட்டால் கடைசியில எங்கேயோ போய் நிற்கும். சரி, நான் செய்த தவறுக்காக எதை கேட்டாலும் தருகிறேன். எதை கேட்டாலும் மக்களா இல்லையோ சொல்வார். மாறாதந்தன் சத்தியமே சத்தியம். அந்த சத்தியத்தை நான் எப்போதுமே மாற மாட்டேன் ஐயா. மாற மாட்டேன். உண்மைதான். எனக்கு என்ன தெரியுமா? என்ன வேண்டும்? இதே பெரும் ராஜ்யமே, இதே பெரும் ராஜ்யமே, என்னுடைய கோபம் அடங்க வேண்டும் என்றார் இந்த நாடு நகரம் யானை சேனை பரிவாரம் இந்த உப்பு சட்டி வடு வரலாயமும் எனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறியா? உங்களுக்கு தேவை இந்த நாடு நகர உப்பு சட்டி வரகோடு நான் தாரை வார்த்து தர வேண்டும். ஆமா,
தருகிறேன் தருகிறாயா? தருகிறேன் தருகிறேன்னு சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. நாடறியே, நகரறியே, காலறியே, பலரறியே, உன் மனைவி மக்கள் அறியே. தாராளமாக கொடுங்க. ஏற்பாடு செய். அமருங்கள். கண்ணியே சந்திரமதி மகானை வணக்கம். சுவாமி வாழ்த்துங்கள். தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. சந்திரமதி சுவாமி எதற்கு அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இது அமர்ந்து கொண்டிருக்க மகமுனிவர். இவருக்கு நம்முடைய நாடு நகர உப்பச்சட்டி வரகோடு தாரை வார்த்து தர வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அப்படியா? உன்னுடைய சம்மதம் என்ன கண்ணு? கணவன் வார்த்தை எதிர்த்து பேசாமல் இருப்பது பெற்றிருக்காது. உங்கள் விருப்பம் என்னவோ அதே என் விருப்பம். தடையில்லையே. இல்லை சுவாமி. மகனே தாதா. அப்பா சுவாமி தீர்காய் சிவவ, தீர்காய் சிவவ, தீர்காய் சிவவ. அப்பா அழைத்த காலம் என்னவோ அப்பா? எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? எதற்காக? இந்த மகமுனிவருக்கு நம்முடைய நாடு நகர உப்பச்சட்டி வரகோடு நான் தாரை வார்த்தை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியா? உன்னுடைய விருப்பம் என்னடா? அப்பா தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தையை கற்றறிந்த நான் ஆகையால் உங்கள் வார்த்தைக்கு மறுப்பா தெரிவிக்க போகின்றேன். தடையில்லையே. தடையில்லை அப்பா. சுவாமி அனைவருக்கு சம்மதமே. ஏய், கொண்டு வா என்ன தண்ணீரும் ஏத்தி கொள்ளுவீர் முனியே. ஏத்தி கொள்ளுவீர் முனியே. நகர்தனை ஏற்றி கொள்ளுவீர் முனியே. பிய கரும்பலை கப்பிக்குளங்கள் எல்லாம் நகர்தனை ஏற்றி கொள்ளுவீர் முனியே. சுவாமி எல்லாம் தண்ணீரை கொண்டு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது நிம்மதிதானே? நிம்மதிதான் இருந்தாலும் என் மணிமுடி புஜைக்க வேண்டுமே. ஓ, செய்து முடிக்கிறேன். அயோத்தி நாட்டு குடிமக்கள், இத்தனை காலமாக இந்த நாட்டிற்கு மன்னனாக நான் இருந்தேன். இனிமேல் இந்நாட்டு மன்னன் யார் என்றால் இதோ இவர்தான். அதனால் இத்தனை காலமாக என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதே போன்று இவ்விடத்தில் நடந்து கொண்டால் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. உங்கள் முன்னிலையில் இந்த மணி மகுடத்தை மகானுக்கு நான் சூட்டுகிறேன். விஸ்வாமித்திர முனிவர் பச்சமா கோயிலோட மாமூன் சிவமுனி மாதிரி ஐய்! சூப்பர் பெரியாண்டு மெரியவர் தீட்டா, ஜாக்கிரதை. ஆழ்வார் மகனே. சுவாமி ஆ? முடித்து விட்டார். இப்பொழுது நிம்மதிதானே? எங்க நிம்மதி? என்ன சுவாமி? எங்கடா நிம்மதி? மக்கள் யாராச்சும் வாயை திறந்தாங்களா? விஸ்வாமித்திரர் வாழ்கன்னு சொன்னாங்களா? ஆடாச்சே, இப்படிப்பட்ட முடியாது. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? மக்கள் அனைவரும் விஸ்வாமித்திர மன்னன் வாழ்க, விஸ்வாமித்திர மன்னன் வாழ்க வாழ்த்து சொல்லணும். அதை இந்தியால கேட்கணும். நீ சொல்லி வாழ்த்தினார்களே. எங்க எங்கடா சொன்னாங்க? இது கேட்கவில்லை. இல்லையே. சொல்ல முடியும். அயோத்தி நாட்டு குடிமக்களே, இனிமேல் இந்த நாட்டு மன்னன் இதோ அமர்ந்து இருக்கும் மகமுனிவர் தான் விஸ்வாமித்திர முனிவர். வாழ்க வாழ்க என்று ஒரு முறை சொல்லுங்க. வாங்க எனக்கு சொல்லுங்க. விஸ்வாமித்திர மகாராஜா வாங்க சொல்லுங்க. அது போட்டோ வீர வந்துச்சு. ஏய், அரிச்சந்திரா, இந்த நாட்டு மக்களுக்கு உன்னுடைய பெயர் புகழ் பெருமை எப்படிலாம் இருக்கு பார்த்தாங்க. உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாத மக்கள் செவி சாய்க்கிறாங்க. ஆகையால நீ இருந்தா எனக்கு பெருமை கிடைக்காது. ஆகையா இந்த நாட்டை விட்டு போகடா. போக வருகிறேன் ஐயா. போ போடா. ஐயோ, அட என்ன சுவாமி?
போனா யாருக்கு சொன்னோம்? ஆமா, அரசாங்க உடைமைதான். எது? ஏங்க, மறந்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். சாமான இல்ல அது எடுக்காத கம்பெனி சந்திரமதி, சுவாமி, எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது என்ன? புன்னகை. புன்னகை. ஆமா. அதனால் நீ அணிந்து கொண்டிருக்க புன்னகை இதெல்லாம் அகற்றி விடு. ஆகட்டும் சுவாமி. கடவுளே கடவுளே உனக்கு தெரியல காலதேவள் ஏட்டிலே கணக்கு மாறி போகல விதியோ கடவுளே கடவுளே உனக்கு தெரியல மாறி போகல கடவுளே கடவுளே உனக்கு தெரியல காலதேவள் ஏட்டிலே கணக்கு மாறி போகல விதியோ கடவுளே கடவுளே உனக்கு தெரியல. சாமி எங்க வைக்கிறது? என் தலை மேல வை. எல்லாரும் வைடா. நல்ல சாவே வராது வராது, மாட்டாங்க. பாடிய பத்தத்தை தூக்கி தூக்கி ஏய் சந்தி வாடிங்க. சுவாமி, இந்த கருத்தை காட்டு, இந்த கருத்தை காட்டு, காலை காட்டு. டாக்டா வாங்க. உங்க அப்பா மன்னாதி மன்னனாச்சே, நவரத்தின கற்களால அண்ணாவேறு செஞ்சிருப்பானோ இன்னொரு பயம். அவநம்பிக்கலாம் இல்லையா? முடிந்தது. நான் சென்று வரட்டுமா? தாராளமா போவோம். வாங்க. என்னதான் நடந்தது? வேண்டாம். ஒரு நேரத்துக்கு நான் யாகத்தை செய்யணும்னு பொருள் வேண்டி வந்ததே ஞாபகம் இருக்கா? இருக்கு. வட்டப்பாறை, அதன் மீது யானை, அந்த பொருள் சேர்த்துச்சுல உள்ள கூட்டிட்டு போன அந்த பொருள் உன்னிடம் வந்த பொருள் எங்கே? இடம் கிட்ட பொருள் எங்கே எங்கே நீங்கள் உரைக்க வேண்டிய வார்த்தை வித்தையில விந்தை. இந்த நாடு நகர உப்பத்தட்டி வரகோடு உங்களுக்கு நான் தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறேன். ஆமா, அப்படி இருக்க நேரத்தில் அந்த பொன்பொருள் எங்க இருக்கிறது? இந்த நாட்டில் தான் இருக்கிறது. என்ன கேட்டால் நான் எப்படி தர முடியும் சுவாமி? ஹரிச்சந்திரா, இந்த வார்த்தைய ஒரு தருவு காலத்துக்கு நான் கூட ஏத்துக்கலாம். ஏய், நீ சொல்லலாமா? எனக்கு தாரை வார்த்தை கொடுக்கும் போது இந்த நாடு நேரம் அத்தனையும் தாரை வார்த்தை கொடுத்தேன். அதன் உள்ளே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகிழ்ச்சிக்கு சொந்தமான மாளிகை, அதன் உள்ளே இருக்கிறது பொக்கிஷம். இதை நீக்கி மற்றதை தாரை வார்த்தை கொடுத்தேன். நான் சொன்னேன் முறையா இது? இதை விட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நியாயமா இது? என்ன நீதியா உங்களுக்கு? என்னடா இது? முறையே இல்லை சுவாமி. என்ன முறை இல்ல? இந்த நாடே உங்களுக்கு சேர்ந்து விட்டது. ஆமா, அந்த பொன்பொருள் எங்க இருக்கிறது? அது எங்க? அதை நீக்கி இருக்கிறது. அதை நீக்கி எனக்கு தாரை வார்த்தை கொடுத்தேன்னு சொன்னா சொல்லு.
அதை விட இல்லைன்னு சொல்றா சுவாமி ஆ? அந்த வார்த்தை நாவினால் வராது. ஏன்? முறையாயுது, ம். நீதியாயுது. இல்லைன்னு சொல்லலாமா நீங்க? சொல்றா மண்ணு மர சூடனே மண்ணு மர சூடனே மட்டும் யாவும் கொடுத்தேன் மனைவி மைந்தேனுடனே சுவாமி, உங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை நான் தர வேண்டும் என்றால் என்றால்? எனக்கு நீங்கள் நாட்பட்ட நாள் தவணை கொடுத்தால் அதற்குள்ளாக கொடுத்து விடுகிறேன். ஏண்டாப்பா வட்டிக்கு வருமா? ஒரு மண்டலம். வட்டிக்கு வருமான்னு ஆ? இந்த பொருள் உனக்கு 48 நாள் அவகாசம். உண்மைதான். அது கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இல்லன்னு சொல்லிட்டு போ. அந்த வார்த்தை என் நாவினால் வராது சுவாமி. ஆஹா. வர முடியாதா? தவணை கொடுத்தே ஆக வேண்டும். ம். அதற்குள்ளாக கொடுத்து விடுகிறேன். உனக்காக இல்லை, உன் தந்தைக்கு தேவலா 1 கோடி கீழே தள்ளிவிட்டாங்க. அவரை சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்செங்கக்கு சொர்க்கலோகத்தை சுத்தலோகம் படைத்து கொடுத்து வந்தான். அவனுக்காக பரிந்து 48 நாள் அவகாசம் கொடுக்கிறேன். எங்க ஒப்படைப்ப? எந்த இடத்துல இருக்கு சொன்னாலும் சரி. என்னுடைய சீடன் சரையூ நதிக்கரைக்கு வந்து காத்திருப்பான். அவங்கிட்ட 48 நாள் அவகாசம். ஒரு நாழிகை தவறுனா கூட தவற மாட்டேன் ஐயா. ஆ? தவற மாட்டேன். அப்படியா? ம். சரி போ. போகிறேன். போ. இந்த நேரத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன? நீங்கள் யார்? ஆ, மகமுடிவர். ஆமா. அதனால் ஆ. நாங்கள் மூவரும் ஆ. உங்களை 3 முறை வளவந்து போகிறேன். ஏண்டாப்பா உன்னை பூச்சி சனியை என்ன பூச்சி? இல்ல சுவாமி, வயதிலே மூத்தவர். ஆ, ஒரு மரியாதை தானே. அப்படியா? ம். சரி போ. போய் வருவோம், போய் வருவோம். போய் வந்துதா இவ்வளவு பாட? ஏய், போய் விடுவோம். போடா. போய் விடுவோம், போய் விடுவோம். வேண்டாம். கடங்கார கவிதைக்கு கண்ணி என்ன கட்டுப்பாடு நட. சுவாமி, ஆ? என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? என்ன? கடன்பட்டாலும் பரவாயில்லை, ஆ. கண்ணியத்தோடு தருகிறேன். அப்படியா? ஆமா. புண்ணியவாரே நாங்கள் கண்ணியமாகவே. போகடா. போய் வராங்களா இவங்க? சாக போற பராரி பரதேசியா உப்பு சட்டி வடு வல்லயம் போட்டான் இந்த ஹரிச்சந்திரன். 48 நாள் அவகாசம். ஆமா, யாரை தேர்ந்தெடுக்கலாம்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாமே திட்டு பசங்க தான். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. திசையை மாத்தி மாத்தி பார்க்கணும். ஆனாலும் சத்தியத்தை கட்டுப்பட்டவன் சுக்கிர பகவான் ஒருவனி. அந்த சுக்கிர பகவானை நட்சத்திரமாக படைக்கின்றேன். ஓ சேமா இருக்க ஆத்திர குறையிலே இல்ல. நன்னா இருக்க போகட்டும். ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் கடங்காமாயிட்டான். அப்படியா? சரி, எவ்வளவு பொண்ணு தெரியுமா? எவ்வளவு பொண்ணு? கொஞ்சமா எவ்வளவு பொண்ணு? எவ்வளவு பொண்ணு? அவ்வளவு பொண்ணு 48 நாள் அவகாசம் கேட்டிருக்கான். ஆகையால சரையு நதி கரைக்கு நீ சென்று சரி, ஒரு நாளைக்கு தவறக்கூடாது. என்கிட்டயா பொருள் சொல்ற? வாங்கி வரணும். என்கிட்டயா சொல்ற? ஆ. விட மாட்டேன். ஆ. எங்க போராட விட மாட்டேன். அது இரு, விடு.
ஒரு மனிதனுடைய உடலில ஒரு தேல் கொட்டினால் எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? பிராணமே போய்விடுமே. 1000 தேல் ஒன்று சேர்ந்து கொட்டினா போச்சு. சித்திரவதை செய்ய வேண்டும். கொடுப்பேன். நான் பணம் முக்கியம் தா- இல்லைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நீ வாங்கி வர வேண்டும். ஒரு பொய்தான ஆமா. சர்வசாதாரண அப்படியா? நான் பெறேன். வெற்றி உமக்கே கிட்டட்டும். நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா நடந்து வாடா நட நடந்து வாடா ராஜா அப்பா மெதுவா நடந்து வாடா அப்படியே ஆகட்டும் அப்பா. மகனே, கலங்க வேண்டாம். தம்பி இப்படி செய்து விட்டார் என்று வருத்தம் வேண்டாம். இருக்குது. சரவண நிக்கிற ஓரம் வந்துட்டோம். இங்கதான் வா இருக்கான்னு சொன்னா யாரையும் காணலையே. யாரா இருக்கும்? ஐயா யாரு யாருங்கள்? என்னுடைய நாடு அயோத்தி நாடு. அயோத்தி நாடு. அந்த நாட்டு மன்னன் என் பெயர் ஹரிச்சந்திரன். ஓ நீதானா ஹரிச்சந்திரன்? நீதானா ஹரிச்சந்திரன்? அந்த இடிய பொருளை தருபவனாகிய நீதானா ஐயா தெரியவில்லையே. தெரியவில்லையா? விஸ்வாமித்திர முனிவருக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கிறோ இல்லையோ? ஆமா. அவ அனுப்பியா ஆளியா நானு? நீங்கள் தான் அது. ஆமா. இப்பொழுதுதான் வந்தீர்கள். பொன்னை கொட்டு கொட்டு இருந்தால் எப்படி தர முடியும் சுவாமி? பொட்டுங்கானோ நேரமாவது. ஐயா கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு. பொன் வருமாறு ஏற்பாடு செய்கிறேன். அப்படியா? ஆமா. சிறிது தூரம் வந்தால் ஏற்பாடு செய்கள். அதோ பார்த்துங்களா எங்கு? காசிமா நகரம். காசிமா நகரம். அதுவரை நடந்து வாருங்கள் ஐயா. அப்படியா? ஆமா. முடியாதுங்கானோ. சரி, உங்கள் வார்த்தையை கேட்டு எப்படியோ ஒன்று பின் தொடர்ந்தே வருகிறேன். வாங்க. இது பாலைவனத்தில் நான் எவ்வளவு தூரம் தானப்பா நடப்பேன். எனக்கு கால்கள் எல்லாம் வலிக்கிடுதப்பா. எப்படி நான் அம்மா அப்பப்பா
நான் எப்படிலாம் வளர்ந்தவையா எப்படிலாம் வளர்ந்த மாத்திர நீ சோறா சாப்பிட்டு வளர்ந்தவா பெற்றவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட பெருமை என்னது அவ படுற கஷ்டம் எனக்கு தாங்க புரியுது அதனால உங்களுக்கு என்ன தெரியும் வேண்டி என்னால நடக்க முடியல சுவாமி உட்கார்ந்தா ஏந்திக்க முடியல உண்மைதான் அவன் சின்ன பிள்ளை ஐயா அடிக்க வேண்டாம் ஐயா வலி தாங்க மாட்டான் நம்மள ஒரு அடி கூட என்ன அவனை அடித்தது கிடையாது ஐயா ஐயா உன்னால் நடக்க முடியவில்லையா என்ன நடக்க முடியலையா உண்மைதான். ஆத்துல சொகுசா வாழ்ந்தவா ஆமா ஆத்துல சொகுசா வாழ்ந்தவையா தானே செய்யும் நடக்க முடியுதா சுவாமி உன்னால் நடக்க முடியவில்லை என்றாலும் என் தோளின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து செல்கிறேன் நல்லது நானும் அருமையான யோசனை சொன்னேன் என்ன சொல்ற கடங்கார பையன் வந்திருக்கானே தூக்குற மாதிரி தூக்கி பாழுங்கடத்துல போட்டுட்டா கடன் கேட்காம போயிடுவானே இல்ல சுவாமி அதானே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் தெரியுது நானும் உன்னை பத்தி மெதுவாக எடுத்து செல்கிறேன் ஆமா ஆடாம அசையாம அசையாம மெதுவா எடுத்து செல்கிறேன் அப்படியா ஆமா எப்படியோ ஒண்ணு எடுத்து போய் சேர்த்தா போதுண்டாப்பா எனக்கு ஆகட்டும் ஐயா சரி உங்களுக்கு எந்த ஆபத்துமே நேராது அது போதும் இருக்கு சோதனை தானா எனக்கு இது வேதனை தானா சோதனை தானா எனக்கு வேதனை தானா அதோ பார்த்தாயா காஞ்சிநாதர் ஆலயம் தெரிகிறது வணங்கிக் கொள்வோம் அரகரா சிவ சிவா சங்கரா அரகரா சிவ சிவா சங்கரா அரகரா சிவ சிவா சங்கரா தாரணை போற்றி பணிந்தே